அப்போ அண்ணாமலைங்கிற ஒரு புதியவர், அவருக்கான ஒரு இளைஞர்களுக்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பான ஈர்ப்பு, அதை வச்சு இதை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ மாற்றம் வந்து கிட்டத்தட்ட அந்த சாயலாக தான் போகுதுன்ற மாதிரி தோணுது. தொடக்கம் இன்னும் முழுதும் நம்ம பார்க்கல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த 3 இப்போ ஒரு இடம் வந்துடுச்சு. 3ம் ஒரே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள்ன்ற பேருக்கு வரப்போகுதுன்னு தோணுதுன்னு வைக்கும். ஆல்டர்னேட்டிவ்ன்றது இப்போ 2 தான் இருக்குது. இந்த 2ல் எது சரியானதுன்னு அப்படின்னு பார்க்குறீங்க? ஆனால் இங்கே பிடிச்சாலும் ஓட்டு போடுவாங்கங்கிறது உண்மையிலே மாற்றம் தான். இந்த அளவில் அது வந்து மாற்றம் தான். தீய சக்தி திமுக ஒழிக்கப்பட்டது, அது மிகச்சிறந்த மாற்றம். தளம் மாறி போச்சு. இந்த மக்களுக்காக நீங்கள் போராடி எல்லாம் பண்ணுறதுங்கிறது, இவர்களுக்கு நீங்கள் ஆகச்சிறந்த போராளியை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு நடிகரை கொண்டு வந்தால் அங்கே தான் போவாங்க. அதுதான் எனக்கு அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். மிகச்சிறந்த அறிவு சமூகம் தமிழ் தேசிய இனம், தமிழ் இனம் வந்து ஒரு மிகச்சிறந்த அறிவாளி சமூகம். ஆனால் இந்த திராவிட குப்பைகள் வந்து தமிழினத்தை எவ்வளோ கழிச்சடையாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தேர்வு செஞ்சதுக்கு இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்கு ஏன் சீமான் முக்கியமாக படவில்லை, ஏன் விஜய் முக்கியமாக, விஜயிலையும் சீமான்லையும் என்ன, விஜய்கிட்ட என்ன தண்ணி அப்படி சிறப்பாக பார்த்துட்ட, சீமான்ட்ட என்ன பார்க்கல, ஃபோனில் காட்டுறதான் அவனுடைய அறிவான்னு நினைக்கிறான். அதை பார்த்து தான் இந்த இது ஆயிடுச்சு, இந்த மாற்றம் வந்துடுச்சு. அப்போ இந்த தலைமுறையை நீங்கள் மீட்டு கொண்டு வர்றதுக்கு சீமானுக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். திமுக காங்கிரஸ் அணியை வீழ்த்துறதுக்கு எப்படி நாம் தமிழரும் சீமானவர்கள் களமாட்டினாங்களோ பார்த்தோம், கண்ணில் பார்த்தோம். திமுகவையும் காங்கிரஸையும் தோக்கடிச்சோமா இல்லையா 2016 திரும்ப வரவே முடியாமல் பண்ணோம்ல, நடந்துச்சு இல்லை. 10 ஆண்டுகள் அவங்களை உட்கார வச்சோம். எப்போ எது நடந்துச்சு? இப்போ நீங்கள் இந்த விகிதாச்சார இதை கணக்கெடுப்பு எடுத்தால் திமுக ஏன் இது செய்யாதுன்னா செய்யாது. திமுக அதிகார மையம் யாரிடம் இருந்தது, அந்த அதிகார மையத்தை யார் வைத்திருக்கிறார்கள்? குறிப்பாக திமுகவின் வீழ்ச்சி தான். ஸ்டாலின் தொடரட்டுமேன்னா மக்கள் ஸ்டாலின் தொலையட்டுமேன்ட்டாங்க. போதும் நீங்கள் கிளம்புங்க ஐயா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. எந்த ஒன்று சார்? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். கார்ட்டூனிஸ்ட் பாலாவை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். காற்று இந்த பக்கம் அடிச்சுன்னு வந்து விட்ட மாதிரி வந்திருக்கீங்க, வசமாக வந்து மாட்டிருக்கீங்க அப்படின்னு. வசம் நம்ம பெருசாக பிளான் பண்ணுறீங்க. இல்லை நம்ம யதார்த்த அரசியலை பேசுவோம். முதல்ல இன்னைக்கு வந்துட்டு அண்ணாமலை புதிய கட்சியை வந்து அறிவிச்சிட்டாரு. இப்போ பார்த்துட்டு பேசுகிற அந்த நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உறுப்பினர் வந்து 5 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஆன்லைனில். நாம் சேர்ந்து எல்லாமே செயல்படுவோம், அவருடைய வார்த்தைகளை தெரிஞ்சது. கிராமங்களில் வந்துட்டு முதல்ல பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் அங்கேருந்து நான் முதலமைச்சர் மாற்றம் கொண்டு வர முடியாது, சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டு வர முடியாது, கிராம அளவில் இருந்து நிர்வாகிகளை கொண்டு வந்து செய்ய போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு நான் கடைசியாக சட்டமன்றத்துக்கு வருவோம் அப்படின்றத அவர் சொல்ல வரேன். இந்த புதிய கட்சி தொடக்கம் என்னவா பார்க்குறீங்க? 2 விஷயம். எனக்கு முதல்ல அண்ணாமலை வந்து பாஜகவுடைய ஆள் தான். அவர் புதிய கட்சி தொடங்கினாலும் இல்லை தொடங்கலைனாலும் அவர் பாஜக ஆர்எஸ்எஸோடைய ஆள் தான். இந்த புதிய கட்சி தொடக்கத்துக்கு பின்னாடி ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து நாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான எல்லாத்தையுமே இது பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது பாராட்டுக்குரியது தான். ஆனால் நம்ம ஐடியாலஜிக்கலாக பார்த்தால் அண்ணாமலையும் தனி இல்லை, பாஜகவும் தனி கிடையாது. இப்போ பாஜகவுடைய ஏதோ ஒரு ஸ்கிரிப்டட் படி அண்ணாமலை களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார். ஏன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் களம் மாறி போச்சு. எல்லாம் புதிய தலைமுறை, அடுத்த தலைமுறை ஜென்சி கிட்ஸுகளுடைய காலமாக மாறி போச்சு. இப்போ நம்ம பாஜக இந்த இந்துத்துவ அரசியலில் இனிமேல் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலைக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு இளைஞர் ஐபிஎஸ் பணியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர் அப்படிங்கிற பில்டப், அவர் ஏற்கனவே தனக்குன்னு ஒரு வார் ரூமை வச்சு அவர் தன்னை பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தார்ல. ஸோ இதையெல்லாம் வச்சு அவரை தனியாக இறக்கி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படியே இல்லை, அண்ணாமலை கோவத்தில் தான் அவர் தனி கட்சியாக வருத்தப்பட்டு ஆரம்பித்தாலும் கூட பின்னாடி அண்ணாமலையை சேர்த்துக்கவும் போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் பாஜகவுடைய அசைன்மெண்ட் தான் இது. அதன் அடிப்படையில் அவர் வந்து இந்த கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சரி, இந்த கட்சி யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? விஜய்க்கா, திராவிட கட்சிகளுக்கா, தமிழ் தேசிய தளத்துக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆமாம். இல்லை, இப்போ என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு வசதியான வாய்ப்பு வந்திருக்கு. விஜய் கிறித்தவர், சுற்றி முக்கியமான பொறுப்புகள் இருப்பவர்கள் எல்லாமே வந்து கிறித்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை அரசியலுக்காக நான் சொல்கிறேன், நான் சொல்லலை. இதை இந்த கோணத்தில் வச்சு தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்புக்கான களம் உருவாயிருக்கு.
அப்போ வந்து பாருங்கள் இந்துக்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அவர்கள் இந்துத்துவ அரசியலை இங்க பேசுவதற்கான களமாக இதை மாற்றும் போது விஜய்க்கு வந்து அது நெகட்டிவா போகும். இன்னொரு பக்கம் வந்து இந்துக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை வந்து கவர்வதற்கான ஒரே ஆளாக அண்ணாமலையை பில்டப் பண்ணலாம். இதை ஏன் பாஜக மூலமாவே செய்யலாம் அப்படின்னா பாஜக ஏற்கனவே மண்டமலர்க கொண்ட வந்து தெரிஞ்சது. அதுக்கு இங்க தமிழ்நாட்டுல களம் இல்லை. அப்போ உங்க அண்ணாமலைங்கிற ஒரு புதியவர் அவருக்கான ஒரு இளைஞர்கள்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பான ஈர்ப்பு அதை வச்சு இதை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆக வந்து விஜய்க்கு நேரடி எதிராக அண்ணாமலையை உருவாக்குவதற்கான ஸ்கிரிப்ட் படியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு எதிராக உதயநிதி அல்லது விஜய்க்கு எதிராக சீமான் அப்படிங்கிற கோணம் இல்லாமல் அந்த களத்துல இருந்து மற்றவர்களை அப்புறப்படுத்திட்டு பிற்கால ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு பில்டப் கொடுக்குறது. இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பித்த உடனே 50,000 5 லட்சம்ட்டு அப்படி இது கூடுது இல்ல. இப்போ இதுல இவங்கெல்லாம் யாரு? அண்ணாமலை ஏற்கனவே பாஜகவில் இருந்ததான் நிர்வாகிகள் நிறைய பேர் அதான் சொன்னேன். மாறுறாங்க. அண்ணாமலைக்கு எப்படி ஆதரவு வந்துச்சு? அவர் பாஜகவுடைய ப்ராடக்ட் அப்படிங்கறனால தான் ஆதரவு வந்தது. இப்போ அவர் வெளியே வந்தா அண்ணாமலை ஆதரிக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? அவர் பாஜக இருக்கிறதுனால தான் ஆதரிச்சாங்க. இப்போ அண்ணாமலையே இப்போ பாஜக விட்டு வெளியே வந்தா பாஜகவுடைய தீவிர விசுவாசி இருப்பாங்கல்ல, அவங்க அண்ணாமலையை ஆதரிப்பாங்களா? மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலையை ஆதரிக்கணும்னு அவங்க விரும்புறாங்க அப்படின்னா அப்போ இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடா தான் இருக்க முடியும். அப்போ வந்து மேல இருந்து ஆசை ஏங்க வேற யாரோ ஒரு கட்சி ஆள்களையே வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு பாஜக பிளான் பண்ணும்போது தாங்கட்சியில இருக்கவங்களே வந்து நீ வேற ஒரு ரூட்ல போ, நீ அப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி இப்படி சுத்த விட்டு வரலாம் அப்படியான வேலை நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ ஒரு அரசியல் இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி இந்த ஒரு மாற்றுன்றப்ப அந்த மாற்றும் வந்து விட்டது. அந்த மாற்று கடந்த 1 மாத காலம் வந்து ஆயிடுச்சு. 1 மாதத்துக்கு பதவி ஏற்று 1 மாதம் ஆகுது. இப்போ மாற்று வந்து கிட்டத்தட்ட அந்த சாயலாக தான் போகுதுன்ற மாதிரி தோணுது. தொடக்கம் இன்னும் முழுதும் நம்ம பார்க்கல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த 3 இப்போ ஒரு இடம் வந்துருச்சு. 3ம் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள்ன்ற பேருக்கு வரப்போகுதுன்னு தோணுதுன்னு வச்சு. ஆல்டர்னேட்டிவ்ன்றது இப்போ 2 தான் இருக்குதுங்க. இந்த 2ல் எது சரியானதுன்னு அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை இப்போ நம்மளே வந்து இதை மாற்றம் அப்படின்னு நம்மளே வந்து ஒத்துக்கிற நிலைமைக்கு சூழல் உருவாகிடுச்சு. அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. மக்கள் எல்லாம் தேர்வு பண்ணிட்டாங்க. களம் மாறிடுச்சு. இந்த தலைமுறை வந்து போராட்டத்துக்கான தலைமுறை இல்லை. இது பின்னாடி ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு அந்த துயரத்தை வந்து நம்ம கண் முன்னாடியே பார்க்குற ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அப்போ களம் மாறி போச்சு. மக்கள் வந்து வேற ஒரு தளத்தை விரும்பிட்டாங்க. திமுக அதிமுகங்கிற ஒரு இது வேணாம், வேற ஒரு முறை வரட்டும். நீ 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி 10,000 ரூபா வாங்கிடும். ஆனா எங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு போடுவாங்கிறது உண்மையிலே மாற்றம் தான். இந்த அளவுல அது வந்து மாற்றம் தான். தீய சக்தி திமுக ஒழிக்கப்பட்டது அது மிகச்சிறந்த மாற்றம். அதெல்லாம் சரிதான். விஜய் எந்த அளவுக்கு ஆட்சியை நடத்த போறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது முழுமையான மாற்றமா அல்லது ஏமாற்றமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். எடுத்த உடனே நமக்கு வந்து ஆகாத சொல்ல தேவையில்ல. கரெக்ட். ஆல்டர்னேட் இப்போ 3 கிட்டத்தட்ட ஒன்னாக போகுது. அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னே எல்லாம் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் ஒரே இடத்த நோக்கி போயிடுவாங்க. அடுத்த ஒரு இடம் வெளியில எதிர்ப்பு அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, விமர்சன அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்ப இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. புதுதாக வந்த அண்ணாமலை எப்படி இதை எடுத்துக்கலாம்? இல்ல அதுதான் இப்போ சீமான் அவர்கள் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார். அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் பாடம் கற்று பாஜக சந்திச்சிருக்கிறதெல்லாம் வேற. எல்லாமே நாம் தமிழர் வந்து ஒரு வளர்ச்சியில இருந்த ஒரு இது அதாவது படிப்படியா வளர்ந்து கொண்டே வர்றது. அதுதான் ஒரு நம்பிக்கையை விதைத்தது தமிழ் தேசியர்களுக்கு. 1% வாங்கினாங்க, 4% 4ல இருந்து 8க்கு போனாங்க. அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அந்த 8ல இருந்து 1% இறங்கியிருந்தாலுமே வீழ்ச்சி தான். ஆனா 8ல இருந்து 4%, 8ல இருந்து இறங்கே வேணாம், நின்று இருந்தா கூட போதும், ஏற கூட வேணாம், நின்று இருந்தா கூட போதும், ஓகே இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மொத்தமாக 4% இறங்கும்போது அது ஒரு பெரிய நம்பிக்கையை சிதைப்பை உண்டு பண்ணுது. அப்போ இந்த மக்கள் வந்து இந்த வாக்கு சதவீதம் ஏறுறதும் இறங்குறது நம்பிக்கை சிதைக்குமா? இல்ல கண்டிப்பா சிதைக்கும். எதுக்கு நீங்க வந்து எதுக்கு தேர்தலை போட்டிடுறீங்க? அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு தானே. இந்த வாக்கு சதவீதம் தானே அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது. சும்மா பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அதிகாரத்தை பிடிக்க வேண்டியது இல்லை. அப்படி நாங்க வந்து அவங்க அப்போ அந்த வாக்கு சதவீதம் தானே முடிவு பண்ணுது. வாக்கு சதவீதம் தானே முடிவு பண்ணுது. அதுதான் பாலா. அது வந்து இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நம்பிக்கை வந்து குறைஞ்சிருது. தமிழ் தேசிய நம்பிக்கை குறைகிறதுனா நான் சொல்றது இந்த மக்களுக்காக இவர்கள் பேசியது எல்லாமே வீணா போனது அப்படிங்கிறது தான். நான் இவர்களை குறை சொல்லல, மக்களை சொல்றேன். மக்கள்கிட்ட சீமான் சொல்ற இந்த இத்தனை ஆழமான கருத்துக்கள் இது எல்லாமே எடுபடவில்லை. இந்த மக்களுக்கு வெறும் திரை பிம்பம் போதுமானதாக இருந்திருக்கிறது. ஆக இந்த மக்களுடைய இதுக்கு நீங்க வந்து எதையுமே செய்ய முடியாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சீமான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை தான் வருமோங்கிற வருத்தம் நமக்கு வருது.
ஏன்னா தலைமுறை மாற்றம் வந்துடுச்சு. நீங்க வந்து பலர் ஐயா மணியரசன் அவர்கள்ட்ட கூட நான் உரையாடினேன். எல்லாருக்கும் ஒரு சரி நம்ம இதா இல்ல அப்படிங்கிற ஒரு அது என்ன சொல்றது? ஒரு தளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்க வெளிய, களம் மாறி போச்சு ஐயா. இத வந்து உங்களுக்குமே நான் சேர்த்து சொல்றேன். களம் மாறி போச்சு. இந்த மக்களுக்காக நீங்க போராடி எல்லாம் பண்றதுங்கிறது, இவர்களுக்கு நீங்க ஆகச்சிறந்த போராளியை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு நடிகர கொண்டு வந்தா அங்க தான் போவாங்க. அதுதான். எனக்கு அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. மிகச்சிறந்த அறிவு சமூகம் தமிழ் தேசிய இனம், தமிழ் இனம் வந்து ஒரு மிகச்சிறந்த அறிவாளி சமூகம். ஆனால் இந்த திராவிட குப்பைகள் வந்து தமிழினத்தை எவ்வளோ கழிச்சடையா மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவு உண்டு பண்ணுது. நமக்கு விஜய் மீது எந்த வருத்தமும் கிடையாது. அவருடைய இதுல அவர் பிம்பத்துல அவர் வந்து நின்னாரு, வெற்றி பெற்றார். ஆனால் அவரை தேர்வு செஞ்சதுக்கு இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்கு ஏன் சீமான் முக்கியமாக படவில்லை? ஏன் விஜய் விஜய்லயும் சீமான்லயும் என்ன விஜய் கிட்ட என்ன தனி அப்படி சிறப்பா பார்த்துட்டா, சீமான்ட்ட என்ன பார்க்கல? திரை கவர்ச்சி அந்த திரை கவர்ச்சி. அவரு விஜய் சொல்றாரு, "என்ன பார்த்து கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்களா? கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க. வேற எதுல ஓட்டு போட்டாங்க? யாரு சார் நீங்க? நீங்க நல்லகண்ணுவா? கக்கனா? காமராஜர் யாரு சார் நீங்க? என்ன ஐடியாலஜியா பேசுனீங்க?" அப்போ உங்கட்ட இருந்த திரைபிம்பம் நீங்க 30 ஆண்டுகளா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த திரைபிம்பத்தை பார்த்து மக்கள் உங்களுக்கு போட்டாங்க. இந்த நிலையில மக்கள் இருக்காங்கங்கிறத நினைச்சு தான் எங்களுக்கு வருத்தமே இல்லையே. சரி, அந்த அந்த நிலையை மாற்றுறதுக்கு எல்லாம் இப்படி மா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா சரியா இருக்குமா? மாற்றுறதுக்கு இல்ல. ஆ. மாற்றுறதுக்கு நம்ம ம். பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதான் அந்த 4% பேர் இருக்காங்கல்ல. ம். அதான் அந்த மாற்றம். மத்தபடி மக்கள் வந்து எப்போ நடக்கும்னா, விஜய் கிட்ட இவங்க ஒரு நம்பிக்கையா குடுத்துருக்காங்கல்ல. அந்த ஆட்சியை விஜய் சிறப்பாக நடத்தினால், அது மேற்கொண்டு போகும். ம். அவர் ஏமாற்றினால் மட்டும் தான், அந்த மாற்றம் வந்து வேறு பக்கம் திரும்பும். ம். அது விஜய் வந்து ஆட்சி நடத்துறத பொறுத்து தான். ம். ஆனாலும் சோர்வடையாமல் நாம் தமிழர் நிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ம். நாம் தமிழர் தொடர்ந்து அவங்களுடைய களப்பணியை அவர்கள் செய்வார்கள். இந்த மக்கள் ஏமாற்றினாலும் கூட, மீண்டும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, நாம் தமிழர் தான் கூப்பிடுவாங்க. சீமான தான் கூப்பிடுவாங்க. சீமான் தான் போய் நின்னு பேசுவாரு. அதத்தான் செய்வாரு. அவரு சீமான் தொடர்ந்து இப்பவே அதான் கூப்பிடுறாங்க. செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இப்பவே மக்கள் கூப்பிடுறாங்க. போராட்டம்னா, அண்ணன் சீமான கூப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சீமான் தான் போய் நிப்பாரு. அவர் தான் பேசுவாரு. அது வந்து அதாவது சமூகத்துல கொஞ்சம் பேரு சொல்லுவாங்கல்ல, நேர்ந்து விடப்பட்ட ஆடுகள்ன்ட்டு. ஏதாவது போராட்டம் எதுன்னா வந்து கம்யூனிஸ்ட்கள் சொல்லுவாய்ங்க. போராட்டம் இல்லன்னா கம்யூனிஸ்ட்கள கூப்பிடுங்க. ஆனா ஓட்ட மட்டும் எங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அது மாரி எல்லா போராட்டங்களுக்கும் நாம் தமிழர், சீமான் இவர்கள் தேவைப்படுது. ஆனால் வாக்களிக்கிறது அவர்களுக்கு அதிகாரத்தை குடுக்கிற நம்பிக்கை இந்த மக்களுக்கு வரவில்லை. ஒருவேளை அந்த புத்தி வந்து பிற்காலத்துல வந்தால், அது ஒரு ஆச்சரியத்துக்குரிய நிகழ்வு தான். ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை மாறும். இது வந்து ஒரு 60 ஆண்டுகள் செட்டப்பையே மாத்தி தொ துவம்சம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ அவர்களுக்கு என்ன பெரிச சிந்தனை? ஏன்னா, புத்தக வாசிப்பு தலைமுறை கிட்ட இருந்த சிந்தனை, இந்த ரீல்ஸ் உலகத்த பார்க்குற தலைமுறைட்ட கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்த இவனுக்கு 3 செகண்ட்ல நீ வந்து அவன என்ன கவர்ற? அதுதான் அவனுடைய உலகம். அந்த ஃபோன்ல தான் அவன் உலகமே இருக்கு. ஃபோன்ல காட்டுறது தான் அவனுடைய அறிவான்னு நெனைக்கிறான் அவன். அத பார்த்து தான் இந்த இது ஆச்சு. இந்த மாற்றம் வந்துடுச்சு. அப்போ இந்த தலைமுறைய நீங்க மீட்டு கொண்டு வர்றதுக்கு சீமானுக்கு பெரும் போராட்டமா இருக்குங்கிறேன். தெளிவா நீங்க வந்து தைலக்கெல்லாம் வந்து வந்து கமெண்ட் இவனுக்கு பாலாவுக்கு வந்து சீமான் மீது வன்மம். எனக்கு என்னடா வன்மம் இருக்கு பாரு. நான் அக்கறையில தான் பேசிக்கிட்டு சரி, இருக்கேன். என்ன என்ன மாற்றம் அங்க எடுக்கணும்ன்றீங்க அவங்க கிட்ட? இந்த மக்கள்ட்ட போய் சேர்றதுக்கான அடுத்த தலைமுறையிட்ட போய் சேர்றதுக்கான ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து விஜய்ய வந்து தீவிரமாக எதிர்த்து இனிமேல் தான் அரசியல் செய்யணும். இப்ப எங்க சிக்கல்னா, நீங்க வந்து அதிகாரத்துக்கே வராத ஒருவரை, புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவரை, நீங்க எதிரியாக கட்டமைத்தீர்கள். ஆனால் அவர் யாரை எதிரியாக கட்டமைத்தார்? அதிகாரத்தில் இருந்தவர்களே எதிரியாக கட்டமைத்தார். இங்க தான் சிக்கல் நடந்தது. எப்பவுமே சி சாதாரண ஒரு சினிமாவா இருந்தா கூட, வில்லன் வந்து பயங்கர டேஞ்சர் ஆனவன, ஒரு சின்ன பையன் போய் பறந்து போய் 4 குத்து குத்துனா தான் சார் விசில் அடிப்பான். பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு சின்ன பையன அடிச்சா விசில் அடிக்க மாட்டான் சார். அப்போ நீங்க வந்து உங்களுக்கான எதிரி திமுக. அத சொல்லி தான் இந்த நாம் தமிழர் கட்சி உருவானது. அந்த எதிர்ப்பு நிலையை நீங்க கடைசி வரைக்கும் தக்க வச்சிருக்கணும்ல. இந்த தேர்தல விட்டுட்டீங்க சார். அத வந்து பூசி மொழிகலாம் சொல்ல முடியாது. அதான் உண்ம. இந்த தேர்தல ஏன் விட்டீங்க? எதுக்கு விட்டீங்க? அதெல்லாம் தெரியல. ஆனால் விட்டுட்டீங்க. சும்மா மேடையில 4 வார்த்தை பேசுறது வேற. முழுக்க வந்து 2009க்கு அப்புறம் எவ்வளவு வீரியமாக திமுக, காங்கிரஸ் அணியை வீழ்த்துறதுக்கு எப்படி நாம் தமிழரும், சீமான் அவர்களும் களமாடுனாங்களோ, கண்ணுல பார்த்தோம். திமுகவையும், காங்கிரஸையும் தோற்கடிச்சோமா இல்லையா 2016ல? திரும்ப வரவே முடியாம பண்ணோம்ல? நடந்துச்சுல்ல? 10 ஆண்டுகள் அவங்கள உட்கார வச்சோம்ல. எது நடந்துச்சு? சீமானும், நாம் தமிழரும் செய்த உழைப்பு தான். 2011 11ல இருந்து சொல்றேன். சாத்தியமாச்சு அது. திரும்ப அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் கூட வர முடியலங்கிறது 16ல கூட வர முடியல. ஏன்னா, அந்த எதிர்ப்பு மனநிலை இருந்தது. திமுக, காங்கிரஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது. இந்த தேர்தல்ல அது வந்து நம்ம அந்த எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கவில்லை.
எப்பவுமே அதிகார மையத்துல இருக்கிறவனை எதிர்ப்பது தான் ஹீரோயிசம். அந்த அதிகார மையத்தை விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் அடிச்சா அது இப்ப வந்து எதிர்த்து அரசியல் பேசணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? இப்ப பேசினா காழ்ப்புணர்ச்சி அரசியல். இனிமேதான் சீமானுக்கு இப்பதான் காழ்ப்புணர்ச்சி, வந்து நாம் விஜய் தமிழருக்கு தாவேக அதிகாரத்துக்கு வந்துச்சுன்றதுக்காக தான் விமர்சிக்கிறாங்கன்னு பேசுவீங்கல்ல இல்ல நீங்களே. இல்ல இப்போ இல்ல ஏன் பேச போறோம் இப்போ அதிகாரத்துல இருக்கிறாங்களா அதிகாரத்தில் கேள்வி கேட்கறதா அறம் ம். அவங்கள நீங்க கேள்வி கேளுங்க அதை பேசுங்க அதை தான் செய்யணும் அதிகாரத்துல ம். இருக்கிறவங்கள நம்ம கேள்விக்குள்ளாக்கணும் இப்போ அதிகாரத்துல இருக்கிறவர்கள் தவறு செய்வார்கள் அதை கேள்வி கேளுங்க இப்போ வந்து நாம் தமிழர் விமர்சிக்காம இப்போ திமுக விமர்சிக்கணும்னா யாராச்சும் சொல்ல போறது இல்லை அதிமுக விமர்சிக்க திமுக சோழியை முடிச்சாச்சு இப்போ நமக்கான எதிரி வந்து விஜய் தான் விஜய் வந்து ஆட்சியில் அவர் செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து பேசுவோம் அது முன்னெடுத்து தீவிரமாக களமாடும் போது அது வந்து சாத்தியமாகும் இப்போ விஜய் பேரில் அவர் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் அது பண்ண போகிறோம்னு சொன்னால் பார்த்தா அது திமுகவுடைய செட்டப் மாதிரி தான் அதே இதில் தான் போயிட்டு இருக்கு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம மொத்தமாக குறை சொல்ல முடியல இந்த முதல்ல திமுகவை ஒழிச்சதே எனக்கு நல்ல விஷயம் அந்த வகையில் நான் அதை வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் பார்க்குறேன் இன்னொன்று வரட்டும் விஜய் வந்து உட்காரட்டும் விஜய் உட்கார்ந்து அவர் ஆட்சி நடத்துகிற லட்சணத்தை மக்கள் எல்லாம் பார்க்கட்டும் அதில் வந்து அவர் சொதப்பும் போது தான் மக்களுக்கு வந்து திரும்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்போ நம்ம இவ்வளோ நாள் அப்பா இது ரொம்ப நாளாக நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் கத்திக்கிட்டே இருந்தாப்புல அந்த மனுஷனை நம்ம பார்க்கல அப்படின்னு சீமான் மீது கவனம் வரும் அப்படி வரும்போது அது சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர்களுக்கும் சாத்தியமாகும் என்ன வருத்தம்னா நாம் தமிழர் தம்பி தங்கைகளுடைய உழைப்பு அவ்வளோ அபரிதமான இந்த களத்தில் இந்த தேர்தலில் இதுக்கு முந்தைய தேர்தலை விடுங்க இந்த தேர்தலில் அவர்களுடைய உச்சகட்ட உழைப்பை அவர்கள் கொடுத்தார்கள் உச்சகட்ட பிரச்சாரத்தை கொடுத்தார்கள் உச்சகட்டமான அவர்களுக்கு ஊடக வெளிச்சமும் இருந்தது இத்தனையும் வந்து வந்து இந்த விஜய்ங்கிற திரை பிம்பத்துல விழுந்து போனது பக்கத்துல இருக்கிற ஆந்திரால இருக்கிறவங்க கூட பார்த்தவங்களை பார்த்து சிரிக்கான் அவனே வந்து சினிமாக்காரன் தான் அவன் சினிமாவை ரசிகர்னா தான் அவன் ஜெயிச்சது ஆனா அவன் பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பவன் கல்யாண் சொன்னது பவன் கல்யாண் நம்மளை கட் பார்த்து அவுட் வச்சுட்டு ஒரு இன்ஸ்டாவில் உட்காந்துட்டு பண்ணி ஜெயிச்சிட முடியும்னா நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன் எனக்கு அப்போ சாத்தியமாகும். அது களம் எப்படி மாறி போச்சு அப்படிங்கிறது தான் அந்த வருத்தம் தான் நமக்கு நம் தமிழர் அவர்கள் இன்னைக்கு வீழ்ந்திருக்கார்கள் வீழ்ந்தாலும் அது மீண்டும் எழக்கூடியது அது நிற்க தான் செய்யும் அது களத்தில் இருக்க தான் செய்வார்கள் ஆனால் நடந்த சின்ன சின்ன தவறுகளை சரி செய்ய வேண்டியது இருக்கு அவர்கள் என்ன தவறு செஞ்சார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பேசி இது பண்ண வேண்டியதில்லை ஆனால் அவர்களுக்கே தெரியும் எங்கெங்கே நம்ம கோட்டை விட்டோம் அப்படிங்கிறது அவர்களுக்கும் தெரியும் இன்னொன்று சில மாற்றங்கள் வந்து ஒரு பூம் ஒரு அலை உருவாகும் போது அது இப்படி தான் வந்து இருக்கும் இதில் வந்து நாம் தமிழர் பெரிய வீழ்ச்சியான கிடையாது அவர்கள் ஒன்றும் அதிகாரத்திலிருந்து வீழவில்லை அவங்க வந்து மேலே வந்துகிட்டு இருக்கவங்க தான் ஆனால் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எல்லா சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்த திமுகவோ அல்லது அதிமுகவோ வீழ்ச்சி தான் உண்மை அதுவும் குறிப்பாக திமுகவின் வீழ்ச்சி தான் ஸ்டாலின் தொடரட்டுமேன்னா மக்கள் ஸ்டாலின் தொலையட்டுமேன்ட்டாங்க போதும் நீங்க கிளம்புங்க ஐயா அப்படின்னு அனுப்பிட்டாங்க எந்த ஒன்று சார் ஒரு ஒரு பிராண்டு ஸ்டாலின் தொடரட்டும்ங்கிற பிராண்டை வச்சு நீங்க திமுக தொடரட்டும்னு சொல்ல ஸ்டாலின் தொடரட்டும்னு பிரச்சாரம் பண்ணீங்க எல்லாம் சுத்தி அந்த பாட்டு பாதி திமுக தோத்தது காரணமே அந்த பாட்டு தான் ஏன் போன எடுத்தாலும் சரி எதை பண்ணாலும் சரி என் நேரமும் ஸ்டாலின் தொடரட்டுமே ஒரு யூடியூப் சேனல் பார்க்க முடியல விளம்பரம் ஸ்டாலின் தொடரட்டுமேன்னா இதுல பாதி வெறியா இருப்பாங்க போற குத்து மாத்தி அங்க குத்து அப்படின்னு குத்தி அனுப்பிட்டாங்க போல இருக்கு இல்லைன்னா ஸ்டாலின் ஏன் தோக்கணும் சார் யாரு ஜெயிச்சுக்க அதுலயும் உச்சகட்டமா ஸ்டாலின் கூட்டணி அமைச்ச உடனே இப்ப அதிக கூட்டணி வெற்றி கூட்டணி அத்தனை பேர் இருந்தும் ஜெயிக்க முடியல அவ்வளவு இதுல வந்து நீங்க நாம் தமிழருடைய தோல்வியை மகிழ்ச்சியோட கிடைச்சிட்டு போட்டோம் நாம் தமிழருக்கு இது வந்து பெரிய தோல்வி அந்த கட்சி மேல ஒரு தொடர் விமர்சனம்ன்ற மாதிரி சில பேர் தொடர்ந்து சொல்றது அது எப்படி ஏற்புடையதால விமர்சனம் நாம் தமிழர் ரெண்டு வகையான இருக்கு சார் ஒன்று அன்பின் மிகுதியில பேசுறது வேற என்னன்னாலும் நம்ம ஆளு இன்னைக்கும் நம்ம வந்து நாம் தமிழர் ஏன் விட்டு கொடுக்க முடியாதுன்னா வேற நம்ம தமிழர்களுக்காக பேசுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு சீமான் இருக்கிறார் பேசட்டும் இப்படி ஒரு அமைப்பு தேவை நம்ம பேசித்தான் அது வந்து நம்ம எந்த காலத்தையும் விட்டு கொடுத்துட மாட்டோம் அவர்கள் ஒண்ணுன்னா நம்ம தான் போய் நிற்போம் ஆனால் அதுல சில முரண்கள் இருக்கு இது தவறுகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து பொதுவான பிள்ளைகளாக பேசக்கூடிய நம்ம கட்சி தொண்டர்கள் கிடையாது கட்சி உறுப்பினர்கள் கிடையாது சீமான் அவர்களுக்கு ஜால்ரா போட வேண்டிய அவசியம் கிடையாது சரி தவறுனா அண்ணன் தான் அவ்வளவுதான் பாசம் தான் அதுதான் அதான் சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லக்கூடாது அது இப்போ ஒண்ணு ஒரு இது இதாச்சு அனிதா வந்து தாய்மாமன் சீர்கொண்டவன் முதல்ல அதே உனக்கு இது அறிஞ்சி அண்ணனுக்கு பெண் மகள் தேவதையா பிறந்திருக்கா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் பையனுக்கு அப்புறம் பிறந்திருக்கு மகிழ்ச்சியான விஷயம் ஆனா அவரு பண்ணது அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணது வந்து ஒரு டிராமா அது வந்து அவசியம் இல்லாது அது தன்னை ஒரு பில்டப்புக்காக சீனை போடுறதுக்காக செஞ்ச ஒரு வேலை இது அப்படி இல்லை அவ்வளோ தாய்மாமன் பேசணும்னா யார் தாய்மாமன் செய்யணும் அக்கா அவங்க சகோதரி அவங்களுடைய கூட பிறந்தவர் அதான் தாய்மாமன் ஸ்தானம் இவரு இது சீனுக்காக போட்டது இப்போ நம்ம வந்து அவரை பத்தி ஒரு விமர்சனம் வந்து ஒரு ரமேஷ் திருச்செந்தூர் இதில் நடந்ததில்ல
அப்போ அதில் அவரை பற்றி குறிப்பாக நம்ம பத்திரிகையாளர்களுக்கு சில குசும்பு இருக்கும்ல, நம்ம ரைட்டப்பில் எழுதும்போது சில தாய்மாமன் அனிதான்னு எழுதுனா கீழே வந்து சில தம்பிகள் வந்து இதை தாய்மாமன் ஏன் இங்கே குறிப்பிட்டீங்க? அப்போ தாய்மாமன் எனக்கு தோணுது, நான் கிண்டல் புக்கு எழுதணும் உன்கிட்ட கேட்டால் எழுதணும், தாய்மாமன் உன்கிட்ட கேட்டு எழுதணுமா, நாம் தமிழர்கிட்ட கேட்டு எழுதணுமா, நான் இதை எந்த வார்த்தை எழுதணும்ட்டு. அப்போ இது என்னன்னா, இவர்களை வந்து பாலா ஏகலைவன் இவர்கள்லாம் நமக்கு வந்து எப்பவும் விசில் தான் அடிக்கணும். இவர்கள் ஏன் வந்து டக்குன்னு வந்து அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, தாயும் சீமானோடைய குழந்தைக்கு தாய்மாமனான அனிதா கல்குவாரியில் ஆரம்பிச்சு ஊழல்கள் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் விமர்சிச்சா என்ன சொல்லுவாங்க, எப்பா தாய்மாமன்ப்பா அவரை விமர்சிக்க கூடாது சொல்றதுக்கான சூழல் வருது. இல்ல அவருக்கு ஒரு நீங்க ஆபத்து இருக்குல்ல. சொல்லும்போது வந்து நம்ம அதை கேட்கலாம். ஆனா இப்ப நீங்க இத வந்து ஏன் ஒரு இல்ல அது முரண்பாடா முரண் என்னன்னா, நம்ம போற போக்குல ஏதோ ஒண்ணு எழுதிட்டு போவோம் சார். அதுக்கு வந்து கீழே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்போ கிளம்பும் போதே என்ன ஆகும்னா, நம்ம கூடுதலா 4 அடி அடிக்கணும்னு வெறி வருது. அப்போ என்னன்னா, நட்பு நண்பர்களை பகையாளிகளா மாத்தாதீங்க, ஆதரவாளர்களை எதிரிகளாக மாத்தாதீங்க. அவர்களோட இயல்புங்க. பத்திரிக்கையாளங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அது வந்து சீமானனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனா இந்த கீழே இருக்க ரசிக தம்பிகள் இருக்காங்கல்ல, ஏன் நீ ஏன் தாய்மாமன், எனக்கு அது ரொம்ப இதாச்சு. எதுக்கு தாய்மாமன், எனக்கு அவர் தாய்மாமன் சீனப்பட்டு வந்தாப்புல எனக்கு எழுதணும்னு தோணுச்சு. தாய்மாமன் அனிதா வந்து அங்க திருச்செந்தூர்ல வந்து எல்லாருக்குமே தெரியும், போறவங்களுக்கு எல்லாமே படத்தை எப்படி கேட்டு பறிப்பாங்க அப்படின்னு தெரியும். அதை வந்து அவர் அந்த பையன் தம்பி ரமேஷ் சின்ன பையரா இருந்தாலும் ஏதோ ஒரு முயற்சி செய்யறாப்புல. அதை போய் ஒரு சமூக பிரச்சனையா மாத்துறாப்புல. தனிநபர்கள் ஒருத்தர் பாலா தவறு செய்யலாம், நீங்க தவறு செய்யலாம், இது தனிநபர்கள் குற்றம். அது அந்த கட்சி செய்ததாவோ சமூகம் செய்ததாவோ சொல்ல முடியும். அதை வந்து அந்த சமூகத்தின் செயலா வந்து அவர் அனிதா வந்து அரசியல் பண்றாரு. அப்ப நம்ம அதை கண்டிச்சு எழுதுறோம், இது ஒரு தவறான இது அப்படின்ட்டு. அதுல வந்து தாய்மாமன் குறிப்பிடக்கூடாது அப்படின்னா, எப்ப நமக்கு வந்து அச்சம் என்ன வருதுன்னா, நாளைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை நம்ம வந்து விமர்சிப்பதற்கு நாம் தமிழர் தம்பிகள் வந்து தடையா இருப்பாங்களாங்கிற கேள்வி வருது. இல்ல அப்படி வரும்போது நீங்க அது விமர்சிக்கலாம். சரி. இப்ப நீங்க தாய்மாமன்ங்கிற வார்த்தைக்கு மிகைப்படுத்துறீங்கன்ற கேள்வி நான் மிகைப்படுத்தல சார். நீங்க தாய்மாமன்ங்கிற வார்த்தைக்கே நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா, அடுத்ததா வந்து நிலை வந்து நீங்க இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க விமர்சிப்பீங்களா? கேளுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கல்குவாரி ஊழல் இதை பத்தி பேசுமா நாம் தமிழர்? சொல்லுங்க சார். பேசுமா? எப்படி பேசுவீங்க? பேசுறாங்களே. எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்கன்னு கேக்குறேன். பேசும்போது நம்ம பார்ப்போம் சார். பேசணுங்கிறதான் விருப்பம். பேசும்போது பார்ப்போம்ங்கிறேன். சரி, இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா முக்கியமா ஒன்று நடந்திருக்குது, அதை கட்டாயம் பேசி ஆகணும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய முயற்சியை எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நில மீட்பு அப்படின்றத நாம் தமிழர் கட்சி திருப்போரூரில் வச்சு நடத்தினார். ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு அடுத்தது வந்து உளுந்தூர்பேட்டையில் இங்கே நடத்தினார். 2 இடத்துல இதுக்கான முதல் தொடக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் முயற்சி எடுத்து பண்ணாங்க. மாநாடு சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நில மீட்பு. பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு ஒரு பெரிய அனைத்து கட்சி கூட்டம். இதில் என்ன வேடிக்கைன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் வந்து உட்காந்துட்டு இருக்கு, காங்கிரஸ் தரப்புலையும் வந்து உட்காந்துருக்காங்க, கூடுதலாக ஆளுங்கட்சி தரப்பில் தாவேக்காவிலிருந்து வந்து உட்காந்துருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் நடந்த விடயங்கள் எல்லாமே ஏற்புடையது அப்படின்னு தாவேக்கா தரப்பில் இதை நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி கொடுங்க, நாங்கள் அதை கொடுத்து நிறைவேற்றுறோம், வர சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே நாங்கள் அதை அறிவிக்கின்ற அளவுக்கு பேசினதாக தகவல். இந்த மாநாடு, இந்த கூட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த முயற்சி, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம் இது. இதை வந்து பாமக நீண்ட காலமாக வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாமக ராமதாஸ் அவர்கள் இதை நீண்ட காலமாக அவங்க இதை வந்து வலியுறுத்துறாங்க. அவங்க இதை புரிஞ்சிருக்காங்க. ஒரு சமூக நீதி அப்படிங்கிறது அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம அதை பார்த்து அவர்களுக்கான அந்த கட்சியை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா என்டிகே தான் 2 மாநாடு. அதுதான் அதை வந்து இவர்கள் செய்தார்கள். இவங்க தான் பாமக. ஆனால் நாம் தமிழர் எந்த வகையில் வித்தியாசப்படுதுன்னா, அந்த சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்து அட்டவணை பிரிவினருக்கான நிலம் உரிமை மறிக்கப்பட்ட அவர்களுடைய பறிக்கப்பட்ட நிலங்கள், அந்த பஞ்சமர் நிலம், அந்த நிலத்தையும் மீட்கணுங்கிற கோரிக்கையை, இப்போ பஞ்சமர் நிலத்தை மீட்கணும் அப்படின்னா வெறுமனே பஞ்சமர்களுக்கான ஆதரவு அணி அல்லது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான கோரிக்கையாக மாறிடும். 2ஐயும் இணைத்து அதை அனைத்து பேரும் சேர்ந்து அந்த கோரிக்கையும் சேர்த்து ஆதரித்து அதுக்கான போராட்டத்தை நடத்தினார். இது வந்து நாம் தமிழர் செய்த மிகச்சிறந்த ஒரு பணி, அவர்கள் அரசியலில் செய்த மிகச்சிறந்த பணி. அதை தொடர்ச்சி அடுத்தடுத்தாக ஒவ்வொரு ஊருக்காக அவங்க கொண்டாங்க. அது ஒரு பிரச்சாரமாக அதிக அளவில் வரவேற்கவும் பட்டது. இல்லை, இப்போ இந்த முயற்சியில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இது எப்படி? இல்லை, அதுதான், அது நாம் தமிழர் ஒன்று செய்தது, அது ஒரு கட்டத்துக்கான வளர்ச்சி. இப்போ பாமக அதை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க. இது இறுதியில் வந்து தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே
ஒரே மனநிலையில இந்த திராவிடம் செய்யாததை தாவேகா செய்யுன்றீங்களா? தமிழக வெற்றி செய்யும் கழகம். செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தாவேகா எளிதில் இந்த மாதிரியான விஷயங்களை அணுகக்கூடியதா இருக்கு. சொன்னால் புரியக்கூடியவர்களா இருக்காங்க, புதியவர்களா இருக்காங்க. கோரிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ திராவிடம் ஏன் செய்யாது, ஏன் இது செய்யும் அப்படிங்கிறத நீங்க 2 கோணத்துல பார்க்கணும். தமிழ் தேசியர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை. ஆனால் திராவிடத்துக்கு இது கோரிக்கை கிடையாது. திராவிடத்தை அந்த திராவிட தரப்புல இருந்து நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க நிறைவேத்துங்க, நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் தரப்பு ஒண்ணு அரசியலுக்காக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அரசியல் செய்யும் போது அவர்கள் அரசியலுக்கான வேலைகளை செய்வார்கள். இதை தாவேகா இதை வந்து எந்த அளவுக்கு நிறைவேற்றி காட்டுதுன்னா, அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான். அவர்களுடைய ஆட்சியில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அப்படிங்கும்போது கோரிக்கை நிறைவேறும். மக்களுக்கான தேவையான எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கலாம். திமுக ஏன் இது செய்யாதுன்னா செய்யாது. திமுக அதிகார மையம் யாரிடம் இருந்தது, அந்த அதிகார மையத்தை யார் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இது இழப்பாக மாறும். அப்படிங்கும்போது அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இப்ப நீங்க இந்த விகிதாச்சார இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் சாதி வரி பறையர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, தேவேந்தர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, வன்னியர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, கோனார் இவ்வளவு, நாடார் இவ்வளவு, நாயுடு, ரெட்டி, இப்படி இன்னும் பிரியும் போது இவர்களுக்கான விகிதாச்சாரம் எவ்வளவோ அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இடஒதுக்கீடுகளை நீங்க மறுபரிசீலனை செய்ய முடியும். அது எல்லாத்தை விட இன்னொரு கோரிக்கை இருக்கு. இங்க இருக்கிற பிற மொழியினருக்கான தனி கோட்டாவை கொடுத்து அதுக்குள்ள அவர்களை பிரித்துக்கொள்ள சொல்ல வேண்டும். அதுல நீங்க நாயுடு வந்தாலும் சரி, இவங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர்களே அதுக்குள்ள வந்து தான் நீங்க வந்து இது பண்ணணும். இது தமிழர்களுக்கான இது. பிற மாநிலங்கள்ல அப்படிதான் இருக்கு. நீங்க மும்பையில போனீங்கன்னா, மும்பையில இங்க இருக்க நாடாருக்கு அங்க கோட்டா கிடையாது. மும்பையில இருக்க பறையருக்கு கோட்டா கிடையாது. மும்பையில இருக்க தேவேந்தருக்கு கோட்டா கிடையாது, பிள்ளைமாருக்கு கிடையாது, கோனார் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அங்க இடஒதுக்கீடுல பேர் கிடையாது. அங்க கிடையாது சார். அங்க உள்ள தெரியுங்களா? உறுதியா தெரியும். அங்க மராத்தியர்களுக்கு மட்டும் தான் இது. மராத்தியர்களுக்கு இருக்கு, மற்றபடி அங்க இருக்கிற அண்டை மாநிலத்தவர்களுக்கு இருக்கு. தமிழர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு கிடையாது. அவர்கள் பொது பிரிவுல தான் அங்க போட்டியிடுகிறார்கள். அப்போ அந்த அளவு கூட நமக்கு போக வேண்டியதில்லை. இங்க இருப்பவர்களுக்கு அவர்களுக்குன்னு மொழி சிறுபான்மையினருக்கான இடத்தை கொடுத்துட்டு ஒரு 20% கொடுத்துட்டு, அந்த 20%த்துல அவர்கள் மொழி சார்ந்த, நாங்க தெலுங்கர் சொல்றாங்கல்ல, நாங்க தெலுங்கர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நாங்க கன்னடர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவர்களுக்குள்ள அதை பிரித்து கொள்ள வேண்டும். இந்த பிரிவுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத உருவாக்குறதையும் தனியா கொடுத்துடணும். பொதுவுல எல்லாத்தையும் பொதுவுல இப்ப என்ன ஆகுதுன்னா, பொதுவுல பிசிக்குள்ள எல்லாருமே வரும்போது இங்க இருக்கிற அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான வாய்ப்புகள் அது பறிக்கப்படுது அப்படிங்கிற கோரிக்கையை நான் நல்ல முயற்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.